பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன 100 சாமி அப்படிங்கிற படத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். 100 சாமி மீரா விஜய் ஆண்டனி அவருடைய ப்ரொடக்ஷன் அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது இயக்குனர் சசி. இயக்குனர் சசி அப்படின்னாவே நிறைய படங்கள் நமக்கு தோணும். சொல்லாமலே, அதுக்கப்புறம் டிஷ்யூமு, அதுக்கப்புறம் வந்து பிச்சைக்காரன், இப்படி ஏராளமான படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அவருடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தனித்தன்மை தான். அதாவது ஒரு மெசேஜ் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல எமோஷன் இருக்கும், நல்ல காமெடி இருக்கும். இப்படி எல்லாமே கலந்து தான் ஒரு விஷயத்தை சசி வந்து படம் பண்ணார். ரொம்ப அற்புதமான ஒரு இயக்குனர். ஸோ அவருடைய இயக்கத்தில் வந்த படம் தான் இந்த 100 சாமி. இந்த படத்துடைய மியூசிஷியன் பாலாஜி ஸ்ரீராம் அண்ட் எஸ்பி தர்ஷன் கிர்லோஷ், அவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபர். அதுக்கப்புறம் இந்த படத்தை எடிட் பண்ணது ஹரிஷ் யுவராஜ். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கேஸ்டிங் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த படத்துடைய மெயின் லீடு கேரக்டராக ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இது. ஸோ அவங்க தான் ஸ்வாசிகா விஜய், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அஜய் திஷன், நம்ம விஜயானி அவருடைய தங்கச்சி பையன். அதுக்கப்புறம் லிஜோமோல் ஜோஸு, அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர். கருணாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். காவியா அனில், அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல், அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அருள்தாஸ், சக்திராஜ், குக்வித் கோமாளியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சக்திராஜ், அண்ட் பதினி குமார், இவங்கெல்லாம் இந்த படத்துடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கேஸ்ட். ஓகே, ஃபைன். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்டோரி. இது வந்து ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கா, ஃபைட் இருக்கா, இப்போ ஒரு வேறு மாதிரி டான்ஸ் எல்லாம் இருக்கா, குத்துப்பாட்டு இருக்கா அப்படின்னா அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு அருமையான கதை. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. அப்போ அந்த உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விடோன்னா அவங்களுக்கு 2 பசங்க இருக்குது, விடோ. அப்படி அந்த பசங்களுடைய லைஃபுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற அம்மா மறுமணம் பற்றி யோசிக்கிறது. அதுதான் இந்த படத்துடைய ஒரு இம்பார்ட்டன்ட் பிளாட். அந்த இம்பார்ட்டன்ட் பிளாட்டை ரொம்ப அழகாக அந்த ஸ்க்ரீன் பிளேவை அவ்வளோ அழகாக கையாண்டிருக்காரு. அந்த ஒவ்வொரு கேரக்டரும், அவங்களுக்கு 2 பசங்க, அந்த 2 பசங்களை எப்படி வந்து அந்த அம்மாவை வளர்க்குறது, அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்குன்னு சில உணர்வுகள் இருக்கும்னு சொல்கிறது, அப்புறம் அவங்க அங்கங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அந்த ஒவ்வொரு காட்சி அமைப்புலையும் சசி சார் வந்து நம்ம மனசை அப்படி லைட்டாக வருடிட்டு போயிடுறாரு. இது வந்து நம்ம இயல்பாக பார்க்குற வாழ்க்கையில் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருப்போம். அவங்களே இப்போ வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க தோணுது. அதாவது அவங்களுக்கும் உணர்வு இருக்குது, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வச்சிருக்காரு சசி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த மறுமணம் பற்றி இந்த ஜென்ரேஷனுக்கு எவ்ரி 10 years ஆர் 15 years வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு லவ் ஃபிலிம் அப்படிங்கிறது, காதலுங்கிறது கிட்டத்தட்ட வந்து பல 100 ஆண்டுகளாக சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த லவ் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து எப்படி மிஸ் ஆகாத ஃபார்முலா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே சமயத்தில் வந்து சில உணர்வுகள், அண்ணன் தங்கச்சி பாசம், நட்பு, அதுக்கப்புறம் இந்த விதவிக்கான மறுமணம், இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஒரு மெசேஜ் ஓரியன்டாக, இது வேற ஒரு கோணத்தில் காதலையும் மீறி அம்மா மகன், அப்பா பையன், இந்த மாதிரியான சில ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றின படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கணும். அதுதான் ஆரோக்கியமானது. அந்த வகையில் 100 சாமி அப்படிங்கிற இந்த படம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த அம்மாவுக்கு ஒரு உணர்வு இருக்குது. அவங்க 2 பசங்க படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் காலம்பூரா அப்படி தனியாக இருக்க முடியாது. ஒரு பெண் தனியாக இருந்தால் இன்றைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது, அவங்களால வந்து சகஜமாக எல்லோருடையும் இருக்க முடியல, அவங்கள இந்த சமுதாயம் வேற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு சசி. இந்த படத்துக்கு பின்னணி இசையும் சரி, பாடலும் சரி, ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் நிறைய கேரக்டர், பக்ஸு ஒரு முக்கியமான கேரக்டர், பக்ஸும் வினோதினியும் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இந்த லேட்டஸ்ட்டு இந்த ஃபேமிலியில் வீலாகிங் பண்ணுவாங்கல்ல, இப்போல்லாம் ஃபேமிலியே வீலாகிங், எதிர்த்தாலும் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதை வந்து பக்ஸு பண்ணியிருக்காரு. பக்ஸும் வினோதினியும் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்க கதாபாத்திரத்தை, ஐ திங்க் ஜென்சன் பிரபாகர் நினைக்கிறேன், அவர் தான் நம்ம நக்லைட்ஸ்லேருந்து பண்ணார். ஆண்பாவம் பொல்லாததில் கூட வந்து நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் வந்து இந்த படத்தில் குறிப்பிட்ட சில காட்சி தான் வராரு, ஆனால் அந்த சொல்கிற டயலாக்லாம் நச்சுன்னு இருக்கு. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன். அதுக்கப்புறம் நிறைய பேர், அருள்தாஸும் நடிச்சிரு, அருள்தாஸ், இது மாதிரி நிறைய எல்லா கேரக்டர்ஸுமே ஒவ்வொரு காட்சி அமைப்புலையும் ஒவ்வொரு கேரக்டர் அந்த 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 நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய டயலாக், அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல நடிகர்கள் அப்படிங்கிறது எப்போ உருவாகுறாங்கன்னா நல்ல இயக்குனர்கள் இருக்கும்போது தான். அந்த நல்ல இயக்குனர்கள் அவங்கள கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்க்குறப்ப என்னது விஜயானி படத்தை போஸ்டரில் போட்டிருக்காங்க, நான் வரவே இல்லையே அப்படி தான் நினைக்க தோணுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வரல, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் ஒரு 45 minutes, கரெக்டாக 45 நிமிஷம், கடைசி 45 நிமிஷம், அந்த கடைசி 45 நிமிஷம் இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் அப்படிங்கிறப்போ விஜயாண்டினியோட என்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த டைட் பேக்ட் ஸ்க்ரீன் பிளே, அமேசிங். அதாவது ஒரு இடத்துலலாம் வந்து கைதட்ட வச்சுது, கண் கலங்க வச்சுது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரமும் அதை ரொம்ப தத்ரூபமாக செஞ்சுருந்தாங்க. கருணாஸ் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஆரம்பத்துலேருந்து சட்டிலான ஒரு கேரக்டர், டக்குன்னு ஒரு ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்ட் வரும்போது
அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. இவர் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் பாலாசக்திவேல் படம் ஃபுல்லாக அவர் வந்து ஒரு ஒரு வில்லனிக் வில்லனிக் தான், கம்ப்ளீட் வில்லனிக் தான். அவர் அப்படி தான் நடிச்சிருக்காரு. அது மாதிரி இந்த படத்தில் என்ன கேரக்டர் எடுத்தாலும் பாராட்டுற தோணுது. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் ஆகும், அதே சமயத்தில் ஒரு ரெவல்யூஷன் ஆகும். ரெவல்யூஷனுங்கிற சென்ஸ் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட நிறைய கிராமங்கள், ஏன்னா இந்த படம் வந்து பீரியட் ஃபிலிம் கிடையாது, இப்போ நடக்கிறது தான். நிறைய கிராமங்களில் நிறைய இடத்துல இந்த விதவைக்கு மறுமணம் அப்படிங்கிறத நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. சொசைட்டிக்காக பயந்து சில பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடுறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உணர்வு இருக்குது, ஆசாபாசம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக உணர்த்திருக்காங்க. இப்போ கமிங் டு த பாயிண்ட், விஜய் ஆண்டனி அவரோட என்ட்ரி பற்றி சொல்லும்போது, இது வரைக்கும் விஜய் ஆண்டனியோடைய படங்கள் எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கேன். நிறைய காமெடி படம் நடிச்சிருக்காரு, காமெடியெல்லாம் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நிறைய படத்தில் சீரியஸான ரோல் பண்ணுவார். அண்ட் எப்பவுமே ரொம்ப ஒரு இறுக்கமாக இருக்க மாதிரியே ஒரு கேரக்டர் இருக்கும். ஏன்னா அந்த சைலண்டான ஒரு கேரக்டர் விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. எகெயின் சசி அவர்கள் வந்து விஜய் ஆண்டனி இந்த படத்தில் யூஸ் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டில் விஜய் ஆண்டனி வந்து அந்த டயலாக் பேசும்போது ஒரு இடத்துல வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறப்போ, ச்சே விஜய் ஆண்டனி இவ்வளோ லவ்லியான ஒரு பர்சனா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஹீ ஸ்டோல் த ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து இந்த கதைக்கு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், கதையில் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த கதையை பற்றி நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்ல விரும்பலை. விதவை மறுமணம் பற்றின கதை தான். ஆனால் அதை எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் அதில் டிஸ்டர்பன்ஸ் வந்தது, அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து எப்படி வந்து தப்பி வந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஒரு திரைக்கதையாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே படத்தில் வந்து இது தேவையில்லை, இந்த இடம் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. நான் ஒரு நல்ல கதையை தான் பார்த்தேன். ஏன்னா சசி அவருடைய டைரக்ஷனில் எப்போவுமே நான் பார்க்குறது நல்ல கதை, திரைக்கதை, வசனம், இப்படி எல்லாத்தையும் கலந்து சொல்லுவேன். இந்த மாதிரி படங்களை பார்க்கும் பொழுது இதில் முக்கியமாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த ஒரு படத்தை பற்றி ரெஃபர் பண்ணணும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய வார்ப்புகள் அப்படின்னு ஒரு படம், இயக்குனர் எம் பாரதிராஜா அவர்கள் டைரக்ஷன். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடோவர் லேடி ஒருத்தவங்க, அவங்க கையில் ஒரு கை குழந்தை இருக்கும். அப்போ கடைசியாக வந்து கவுண்டமணி வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த ரதி கழுத்தில் கட்டின தாலியை அறுத்துட்டு நீ வந்து அவரை தானே விரும்பின, அவருடைய போ, வாத்தியாரோடைய போ அப்படின்னு சொல்லி பாக்யராஜோட அனுப்பிச்சி வச்சிட்டோன்னே, இவர் என்ன பண்ணுவார்னா, இவருடைய லைஃப் என்ன அப்படிங்கிறப்போ அந்த விதவையை பக்கத்தில் நின்றுருக்கோம், அந்த குழந்தைய வாங்கி தான் கையில் அப்படி வச்சுப்பார். ஸோ நான் அவங்களுக்கு வாழ்க்கை தரேன் அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறேன். ரொம்ப புரட்சிகரமான ஒரு கதை. அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு டைமில் வந்து விதவைக்கு மறுமணம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு பெரிய கிரெடிட் கோஸ் டு பாக்யராஜ் சார் அண்ட் பாரதிராஜா சார். அதை ரெஃபர் பண்ணுற மாதிரியும் அதை ரிமெம்பர் பண்ணுற மாதிரியும் மீண்டும் இந்த 100 சாமிங்கிற படம் உண்மையிலேயே வந்து பெண்கள் மீது ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனா ஒரு மரியாதையை கொண்டு வந்தது. அதே சமயத்தில் அவங்களுக்கு உணர்வு இருக்குங்கிறத புரிய வச்சது. ஆண்கள் பார்க்க வேண்டிய படம், குறிப்பாக ஆண்கள் பார்க்க வேண்டிய படம் இந்த 100 சாமி அப்படிங்கிறது. வயதில் பெரியவங்க எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா அவங்க பார்க்கும்போது தான் இந்த கதையில் என்ன சொல்ல வந்திருக்காங்கங்கிறது புரியும். ஒரு பர்டிகுலர் இடத்துல அவங்க சொல்கிற டயலாக், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்வசிகா வந்து அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸ். அவங்க இது வரைக்கும் வந்து நிறையா படத்தில் வந்து சின்ன சின்ன கேரக்டரில் பார்த்துருக்கேன், மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் அவுட் அண்ட் அவுட் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் வாஸ் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ 100 சாமி கம்ப்ளீட்டாக நான் கொடுக்கறது 100 மார்க். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள்.